நேத்திக்கு நம்மளோட கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலில் டெஸ்ட் கிரிக்கெட் திருவிழா ஆரம்பிக்குது அப்படின்னு ஆரம்பித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். அதாவது இந்த இங்கிலாந்து vs இந்தியா டெஸ்ட் சீரிஸோட இந்தியன் டீமோட ஒரு ப்ரிவ்யூ வீடியோ நம்ம போட்டுருந்துருப்போம். பட் இந்த வீடியோ வந்து லீட்ஸ் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா வகையிலையும் எதிர்பார்ப்பு எனக்குள்ளே அதிகமாகிற ஒரு டெஸ்ட் சீரீஸு. ஏன்னா ரெண்டு பக்கமும் புதுசான ஆட்கள் இருக்கிறாங்க, புது கேப்டன் ஒரு பக்கம், தென் ஒரு மாதிரி கம்பீருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது ஓவர்சஸ் டூருங்கிறது ஒன்று பக்கங்கிறது தாண்டி இங்கிலாண்டில் அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டூரு ஒரு கோச்சா, தென் இங்கிலாண்டில் வந்து அவருக்கு அவ்வளோமான நம்பர்ஸ் கிடையாது ஒரு பேட்டரா, பட் கோச்சா என்ன பண்ண போகிறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இல்லைங்க நான் இங்கே எல்லாத்தையும் நான் என் ஓட்டவை எல்லாத்தையும் பேசுகிற போது நான் பின்னாடி வந்து ஒன்று நான் பேச போகிறேன். பட் சீரியஸ்லி சொல்கிறேன், சூப்பர்பான ஒரு டெஸ்ட் சீரீஸாக அமைய போது. யார் இந்த டெஸ்ட் சீரீஸை ஜெயிக்க போகிறா, அதாவது சூப்பரான டெஸ்ட் சீரீஸை சொல்கிறேன், யார் இந்த டெஸ்ட் சீரீஸை ஜெயிக்க போகிறா, அதை விட இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு டூராக ஒரு சீரீஸாக இது ஆரம்பிக்க போகுது. ஏன் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறேன். இந்த டெஸ்ட் மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத பற்றியும் பேச போகிறேன். ஸோ பேசுவோம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்கள். டிஎன்பிஎலும் பேசுவேன், டிஸ்ட்ரிக்ஸ் மேட்சும் பேசுவேன், இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்சும் பேசுவேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிரமில் லீட்ஸில் நடக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு டெஸ்ட் சீரீஸ்னு ஏன் இதை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, இன்னும் எதுவும் நடக்கலை, ஆனால் அதுக்கு முன்னாடியே அப்படின்னா நடக்க போகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமாவோ டே 1ஓட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தோட 2 கிரேட்ஸ் அவங்களோட பேரில் இந்த சீரீஸ் இதுக்கப்புறமா வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படக்கூடிய பட்டோடி அவர்களோட பெயரில் பட்டோடி ட்ரோஃபி அப்படின்னு அவரோட நினைவு அழைக்கப்பட்டுச்சு. இப்போது சச்சின் டெண்டுல்கர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ட்ரோஃபின்னு இதுக்கப்புறமா அழைக்கப்பட போகுது. அப்படிங்கிறதுனால இது எவ்வளோ பெருமை தெரியுமா? இவங்க இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரில் அப்பா நான் பார்த்தவங்கப்பா, நான் ரசித்தவங்கப்பா, அவங்கள பேரில் வந்து ஒரு ட்ரோஃபி விளையாட போகிறாங்க. அவங்களை இதை விட வேறு எப்படி கௌரவப்படுத்த முடியும் சொல்லுங்கள்? சச்சினையும் ஆண்டர்சனையும். இப்போ டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ரோஃபின்னு இதுக்கப்புறம் அழைக்கப்பட போகுது. ஸோ இதனாலேயே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூராகவும் ஒரு சீரீஸாகவும் இது இருக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இப்போ லீட்ஸ் டெஸ்ட் மேட்சுக்குள்ளே வருவோம். பொதுவாக ஒரு மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்லேருந்து வருவோம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஸ்ட்ரக்சரை மாற்றி பிளேயிங் லெவல்லேருந்து வரலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டீமை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா நேற்றுக்கு நம்ம இந்தியன் டீமை பற்றி பேசியிருப்போம். 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ நான் பேசி போட்டிருப்பேன், அது பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து இந்தியன் டீமை பற்றி கொஞ்சம் கம்மியாக இருக்க போது, இங்கிலாந்து டீமை பற்றி கொஞ்சம் அதிகமாக இருக்க போது, பேட்டில் 2 டீமை பற்றியும் நிறைய பேசுவோம். இப்போ இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்கே கம்பீர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு முதல் இங்கிலாந்து டூரு, அவருக்கு பேட்டரா இங்கிலாண்டில் ஒரு பெருசாக நம்பர்ஸ் பெருசாக ரெக்கார்ட்ஸ்லாம் கிடையாது, மோசமாக தான் இருக்குது. இப்போ அவர் அங்கே கோச்சாக போகிறாரு. ஸோ அவருக்குள்ளே ஒரு மாதிரி யோசிப்போம், என்னடா பேட்டிங் நம்ம எதுவும் பண்ணலை, இங்கே வந்திருக்கிறோம், கோச்சாகவும் நம்மளுக்கு மோசமான ரெக்கார்டு இருக்குமோன்னு. பட் இந்த வகையில் நீங்கள் பிரெண்டன் மெக்கலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேஸ்பால் கிரிக்கெட்னு அவர் ஒன்று கொண்டு வந்தார். அவர் கையில் அவங்களுக்கு கிரிக்கெட்டை கொடுத்தாங்க. இது வரைக்கும் நல்ல ரிசல்ட் வரல. அது ஒயிட் பாலாக இருக்கலாம், ரெட் பாலாக இருக்கலாம். இப்போ இன்னொரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளில் வந்தாச்சு. இப்போது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு பிரெண்டன் மெக்கலமை கன்டினியூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியல. பட் இந்த டெஸ்ட் சீரீஸை, அதுவும் 5 டெஸ்ட் மேட்சஸ் கொண்ட இந்த டெஸ்ட் சீரீஸை ஒருவேளை இங்கிலாந்து தோக்கும் பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு வகையில் எதிர்பார்ப்பு தூண்டுது. பிரெண்டன் மெக்கலம் வந்ததுக்கப்புறம் 400, 500, 600 அப்படின்னு இல்லை, ரன்ஸை தாண்டி டீம் ரிசல்ட்ஸ் ரொம்ப பெருசாக வரல. அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறாரு, இது புது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. நியூசிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான் கூட ஹோமில் ஆட போகிறாங்க டெஸ்ட் சீரீஸு. ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா கூட அவையில் டெஸ்ட் சீரீஸ் ஆட போகிறாங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட சைக்கிள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுதான். இப்போ பிளேயிங் லெவலில் இல்லை ஸ்குவாடில் நீங்கள் பாருங்களேன், ஆண்டர்சன் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவரோட பேரில் தான் இப்போது இந்த ட்ரோஃபி நடத்த போகிறாங்க. ஸ்டுவர்ட் பிராட் கமெண்ட்ரி இருக்க போகிறாரு. ஓலி ராபின்சனும் ஆடலை, அதுக்கப்புறம் உட்டு கிடையாது, மேத்யூ பவர்ஸும் இல்லை, கஸ் அட்கின்சனுக்கும் இன்ஜூரி, மொத்த பவுலிங் அட்டாக்கும் இல்லாமல் ரொம்ப வெறுமையாக இங்கிலாந்து வராங்க. இப்போ அவங்களோட லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாக்வாரி, டக்கட் அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ரூட், ஹாரி ப்ரூக்கு இடம் இருக்குது. ஆனால் இப்போ ஜேமி ஸ்மித் ஆடுவாரா இல்லை பெத்தல் ஆடுவாரா அப்படிங்கிறது கேள்வி. இப்போது ஒருவேளை பெத்தலை கொண்டு வராங்கன்னா 1 ஓவரில் பெத்தல் ஆட வச்சுட்டு
கீழே லோவர் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி பப் நம்பர் 5 நம்பர் 6 ஆட வச்சா ஜேமி ஸ்மித் வெளியில் இல்லை பெத்தல் வெளியில் அனுப்பிட்டு ஏர்லி பப் வந்து 1-1 இறக்கி விட்டா ஜேமி ஸ்மித் கீழே வந்துடுவார் ஸ்டோக்ஸுக்கு கீழே விக்கெட் கீப்பர் அவர் பண்ணார். எனக்கு அங்கே மட்டும் ஒரு குழப்பம் இருக்குது, பெத்தல் வேணுமா இல்லை ஜேமி ஸ்மித் வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து தெரிஞ்சிடும். இல்லை ஒரு வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பிளேயிங்கில் அவனை திரும்பி இறக்கி விட்டாங்களாலும் பெரிய ஆச்சரியத்துக்கு இல்லை. கீழே பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஷீர் ஜிம்பாப்வே கிட்ட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். அவர் ஜோஸ் டங்கா இல்லை சாம் கோக்கான்னு போகும்போது ஜோஸ் டங்கு கிட்ட போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பிரெய்டன் கர்ஸ் இங்கிலாந்து 11 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிறவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ஸுக்கு 5 டெஸ்ட் மேட்ச் ஆன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, பஷீருக்கு ஒரு 16 டெஸ்ட் மேட்ச் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்புறம் ஜோஸ் டங்குக்கு ஒரு 3 இருக்குது, சாம்காக்கு 1 தான் இருக்குது. ஸோ 5-3-1 இப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பவுலிங் அட்டாக்கோட இங்கிலாண்டோட பவுலிங் அட்டாக்கோட எக்ஸ்பீரியன்ஸு. தென் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பின்னர்னா அது பஷீர் தான். அப்புறம் ரூட்டு கொஞ்சம் மாதிரி கையை சுற்றி போடுவார். இப்போ ரூட்டும் பஷீரும் மட்டும்தான் அவங்களோட ஸ்பின்னர்ஸு. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 11 ப்ரிடிக்டபிளாக இருந்தாலும் இந்த 11 வந்து என்ன பண்ண போகுது, என்ன செய்வாங்க அப்படிங்கிற கேள்வி ஏற்படுத்துகிறாங்கன்னா, இன்னொரு பக்கத்தில் டீம் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்குவாடில் ஒரு அப்டேட்டு. ஹர்ஷித் ராணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டிலே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்களா, அவர் 11th இருப்பாரா இல்லையாங்கிறத பார்த்துருவோம். இதில் வந்து நம்ம பேசியிருப்போம் நம்பர் 3 அபிமன்யு ஈஸ்வரனா சாய் சுதர்ஷனா சொல்லிட்டு. ஐ திங்க் அபிமன்யு ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்னோட பிக்கு. சாய் சுதர்ஷன் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லுவேன். அப்புறம் நம்பர் 5 டைரெக்டாக கருண் நாயருக்கே நான் போவேன். அப்புறம் என்னோட டீமில் வந்து நான் ஷதுல் தாக்கூர் ஆல்ரவுண்டராக நான் பிக் பண்ணுவேன். நிதிஷ்குமார் ரெட்டியை வெயிட் பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒரு இடம் இருக்கும், சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க தான் என்னோட 11, இவங்க தான் என்னோட டீமு. ஸோ உங்களோட 11 என்ன? என்னோட 11ல் நான் அபிமன்யு ஈஸ்வரனை பிக் பண்ணியிருக்கிறேன் சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை கிருக்கானந்தா கம்பீர் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் போவார். ஏன்னா ஒரு நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப பெருசாக கமெண்ட் பண்ணியிருந்தார். நேரில் ஷூட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அவர் கமெண்ட் பண்ணதெல்லாம் அந்த கம்பீரோட லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பற்றிலாம் யோசிச்சார். கரெக்டு தான், கம்பீர் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் யோசிப்பாருன்னு. பட் அந்த டெஸ்ட்டுக்கு யோசிப்பாரா தெரியல. ஆனால் என்னோட 11 இதுதான், 2 டீமோட 11 இதுதான். உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதே 11 வச்சு ஆடுவாங்களா, இல்லை கிருக்கானந்தா இதோட ஒரு பெட்டரான 11 நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன். இப்போது ஹெடிங்லி லீட்ஸோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஹெடிங்லி லீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு மைண்டுக்கு வருது 2019 ஆஷஸில் பென் ஸ்டோக்ஸோட ஒரு ஹிஸ்டாரிக் சேஸ் ஞாபகத்துக்கு வரலாம். வேறு ஏதாவது ஞாபகத்துக்கு வருமா? லீட்ஸ் ஹெடிங்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இங்கிலாந்து சம்மரில் ஒரு சீரீஸில் வந்து 2வது டெஸ்ட் மேட்ச் இல்லை 3வது டெஸ்ட் மேட்ச் தான் ஹோஸ்ட் பண்ணோம். ரொம்ப குறைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஹோஸ்ட் பண்ணோம். எனக்கு நினைவு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 2018 வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா கூட 2016 ஐ திங்க் நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். இந்த 2 டெஸ்ட் மேட்ச் தான் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்சாக அவங்க ஆடினாங்க அந்த சீரீஸில். மற்றபடி அவங்களுக்கு வந்து மிடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெடிங்லிக்கு வரும். ஸோ கடைசியாக அந்த மான்செஸ்டர் ஓவல் அப்படியே போய் முடியும். ஆரம்பிக்கும் போது ஒன்று லார்ட்ஸில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் வரும். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெடிங்லியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹெடிங்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது வெயில் வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் பார்க்க முடியுது, கேள்விப்பட முடியுது. நம்ம வெதர் ரிப்போர்ட்டை பார்க்கும் போதும் வெயில் இருக்குது, மழை இல்லை, க்ளவுடியாகவும் இல்லை. ஐ திங்க் அடுத்த 5 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ட்ரெண்ட் பிடிச்சில் தான் ஆரம்பிப்பாங்க. பொதுவாக பர்மிங்கமில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெடிங்லி பக்கம்லாம் வரும். பட் இப்போ வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மழை இல்லை அப்படிங்கிற தகவல், ஆனால் வெயில் அடிக்குது. அப்புறம் இன்னொன்று ஹெடிங்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டருக்கு ஃபேவராக தான் இருக்கும். கொஞ்சம் பேட்டருக்கு ஃபேவரானா முதல் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதுவும் இயர்லி மார்னிங் செஷனில் இருக்குல்ல, அப்போ வந்து கொஞ்சம் பவுலர்ஸ் கொஞ்சம் லேட்ரல் மூவ்மெண்ட்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், மூவ்மெண்ட் கிடைக்கும், விக்கெட்டில் கொஞ்சம் சீம் ஆகும், கொஞ்சம் அசிஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பவுலிங் ஃபஸ்ட் தான் எடுப்பாங்க. பேட் ஃபஸ்ட் எடுத்தால் அங்கே கொஞ்சம் லாக் ஆவாங்க. இப்படி யோசிக்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசாக சேஸ் பண்ண போகும்போது மாட்டிப்போம் அப்படின்லாம் யோசிக்கலாம். பட் ஆனால் இங்கே அது யோசிக்க வேணாம். இங்கே நடந்த சில பல மேட்சஸ்லாம் அவங்க ஞாபகப்படுத்துகிறேன். அந்த ஹெடிங்லி 2019 ஆஷஸ் டெஸ்ட் மேட்ச்லேயுமே இங்கிலாந்து 67க்கு ஆல் அவுட் ஆகிறாங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 179க்கு ஆல் அவுட் ஆவாங்க. ஆஸ்திரேலியா 2023 263க்கு ஆல் அவுட் ஆகிருந்திருப்பாங்க. 2022 நியூசிலாந்து அப்போது 329 அடிச்சிருந்திருப்பாங்க. இப்போது கடைசியாக ஒரு 4-5 ஒரு காம்படிட்டிவான டெஸ்ட் மேட்சஸோட ரிசல்ட் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் கஷ்டங்கடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் ஹெடிங்லியோட பிச் கியூரேட்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வந்து நல்ல சர்ஃபேஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கும், இன்னொன்று 8 மில்லிமீட்டருக்கு நாங்கள் வந்து கிராஸ் வளர விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எதாவது கிராஸ் வளர விட்டாலும் நல்லா வெயில் அடிக்குதுங்கிறதுனால
நல்லா ஃபஸ்ட் நாளே ட்ரை ஆயிரும், விக்கெட் நல்லா ஃப்ளாட் ஆகிரும். அப்படிங்கிறதுனால டாஸை வின் பண்ணி பவுலர்ஸ் லேட்டரல் மூமெண்ட்டை வச்சு எதாவது காலி பண்ணால் மட்டுமே உண்டு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸாக மாறிடும். இப்போ 2022 இங்கிலாந்து 296 சேஸ் பண்ணி இங்கே வின் பண்ணுவாங்க. 2019 வந்து பார்த்திங்க அப்படின்னா 359 இங்கிலாந்து சேஸ் பண்ணுவாங்க, ஸ்டோக்ஸ் சேஸ் பண்ணுவார், 353 அடிப்பார். அந்த 2019 ஆஷஸ் மேட்ச்சு, 2021 இந்தியா மேட்ச்சு, அப்புறம் 2022 நியூசிலாந்து மேட்ச்சு, அப்புறம் 2023 ஆஷஸ், இது 4 மேட்ச்சை நான் பார்த்துருக்கேன். 4 மேட்ச்சில் லீட்ஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங்க்கு நல்லாயிருக்கும். இல்லை டிராவிஸ் ஹெட் அன்றைக்கி ஒரு 77 அடிச்சிருப்பார், ஸ்டோக்ஸ் ஒரு 80 அடிச்சிருப்பார், மார்ஷ் விக்கெட் போனதுக்கப்புறம் ஒரு 100 ரன் அடிச்சிருந்திருப்பார். அதில் உட்டு தான் கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாக இருப்பார் 2023 ஆஷஸில். அப்புறம் அந்த 2022 டெஸ்ட் மேட்ச்சு அதில் லீச் நல்லா பவுல் பண்ணியிருப்பாருன்னா விக்கெட் கொஞ்சம் ஒரு ட்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். 2021 இந்தியா டெஸ்ட் மேட்ச்சில் ஆண்டர்சனு நிறைய மெய்டன் போட்டு இந்தியா கொஞ்சம் அலற விட்டு, ஏர்லி ராபின்சனும் அதில் நல்லா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அப்புறம் 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 179 கால் அவுட் ஆகிருந்திருப்பாங்க, இங்கிலாந்து 67 கால் அவுட்னா அதுக்கு காரணம் ஜோஷ் ஹேசல்வுட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளோட ஃபஸ்ட்டு செஷன் கொஞ்சம் பேட்டருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் இன்னொரு நம்பர்ஸ் ஒன்று சொல்லுது, பிரெண்டன் மெக்கலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சேசிங் தான் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 22 மேட்ச்சில் அவர் 16 தடவை பவுலிங் ஃபஸ்ட்டு தான் எடுத்துருக்கிறாரா. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண 6 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோற்றுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிசல்ட்ஸ் சொல்லுது. கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்ட் மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 தவிர்த்து மீதி அடுத்த ஒரு 4 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பேரடைஸாக இருக்கும் பட்சத்தில். பட் ஒரு விஷயத்த நான் நம்புகிறேன், எவ்ரி டேவோட மார்னிங் செஷன், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தடவையும் எடுக்கிற அந்த நியூ பால், அப்புறம் டீக்கு முன்னாடி, அப்புறம் ஒரு நாள் முடிகிறதுக்கு முன்னாடியுமான ஒவ்வொரு ஓவரும் ஒவ்வொரு ஸ்பெல்லும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பெல் ரொம்ப முக்கியம். அதை கடந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு டீமும் பெருசாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஹெடிங்லியோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் தான் இப்போவே உங்களுக்கு ஓரளவு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேவரட்டான செக்மெண்ட்டான பேட்டில் நேருக்கு நேருக்குள்ள வரும்பொழுது நான் இங்கிலாந்து பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக 5 மேட்ச்சுக்கு மேலே ஆனதில்லை அவங்களோட பவுலர்ஸ். பட் பேட்டர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜோ ரூட் சச்சினை திருத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சீரீஸ் வந்து டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ரோஃபின்னு வரும்பொழுது இன்னும் பக்கத்தில் ரூட் இந்த சீரீஸில் நல்லா பண்ணி டெண்டுல்கர் பக்கத்தில் வருவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ரூட்டோட போன இங்கிலாந்து சம்மர் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஆமாம், வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாகவும் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாகவும் புரட்டி எடுத்தார். 300, 2 ஹாஃப் செஞ்சுரிஸ்னு சொல்லிட்டு கட்டுக்கடுங்காத காலையாக அவர் இருந்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்கட் அண்ட் ஜாக் கோலியை கண்ட்ரோல் பண்ணுறது இந்தியன் டீமோட நியூ பால் பவுலர்ஸுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். எப்பா கிருக்கானந்தா பும்ரா வச்சிருக்கோம் கிருக்கானந்தா அப்படிங்கிறது புரியுது. பட் பார்ப்போம், டெக்கட் லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிராஜ் நல்லா பவுல் பண்ணுவார். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு சூப்பராக ஆடக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. ஸோ ஜாக் கோலி அண்ட் பென் டெக்கட் இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப டேஞ்சரான ஒரு பார்ட்னர்ஷிப். அண்ட் ஏர்லி பாப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக 171 இப்போ இந்த சம்மரில் ஆரம்பிக்கும் போது அடிச்சிருந்தாரு. அவரு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டை கிளம்பக்கூடி அவரு மேலேயும் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஹாரி ப்ரூக், அவங்களோட இளம் சூப்பர் ஸ்டார், ஓடிஐயோட கேப்டன். ஸோ ஹாரி ப்ரூக்குக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சீரீஸாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். ஹாரி ப்ரூக் இருக்கார். ஸோ ஹாரி ப்ரூக், ரூட், போப், ஸ்டோக்ஸ் இவங்கெல்லாம் ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க. இல்லை பெத்தல் மேலையா இல்லை ஜெமி ஸ்மித் கீழையா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி இருந்துகிட்டு இருக்குது. பேட்டிங்குள்ள வரும்போது நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், சிராஜ் பும்ரா நியூ பால் வர்சஸ் ஜாக் கோலி பென் டெக்கட் அப்படின்னு ஒரு பக்கம் போனோம்னா, இல்லை ஏர்லி பப்புக்கும் சரி ரூட்டுக்கும் சரி ப்ரூக்கும் எல்லாத்துக்கும் பும்ரா பெரிய டேஞ்சர். இந்த லைனல் லெங்க்த்தில் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க பெரிய டேஞ்சர். இல்லை பிரசித் கிருஷ்ணா ரூட்டு, அப்புறம் பிரசித் கிருஷ்ணா ஏர்லி பப், இந்த ஒரு பேட்டில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஜடேஜாவுக்கும் ரூட்டுக்கும் 7ஆம் பொருத்தம் இருக்குதுல்ல, அதுவும் கேள்விப்படவும் முடிஞ்சது. ஸோ எப்படியும் விக்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டராக ஆகும் பட்சத்தில் ஜடேஜாவை டெஃபினட்டாக உள்ள கில் எடுத்துகிட்டு வருவார்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் பொறுத்திருந்து. ஆனால் இன்னொன்று அவங்களுக்கு பேட்டிங் நல்லா இருக்குங்க, பவுலிங் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று, இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் முடியும் போது இவங்களோட பவுலிங் அட்டாக், அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். சரி, இந்த பக்கத்தில் நீங்கள் இந்தியாவில் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் இந்த சீரீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக பார்க்குறேன். ஏன்னா அவர் எஸ்சினா கண்ட்ரியில் எல்லாத்துலையும் நல்லா விளையாண்டுருக்கிறாரு. அண்ட் ராகுல் டிராவிட்னா எனக்கு இங்கிலாந்து ஞாபகம் வரும், இங்கிலாந்து எனக்கு ராகுல் டிராவிட் ஞாபகம் வரும். இப்போ கேஎல் ராகுல், அவரை பார்த்து வளர்ந்த கேஎல் ராகுல் இப்போ இங்கிலாந்துக்கு வந்திருக்காரு. போன தடவை லாஸ்ட்டில் அடித்த 100 மாதிரி, அப்புறம் 101 பால் ஓவரில் நிற்பாரா. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது கேஎல் ராகுல் ஒரு கான்ட்ரிபியூஷன் ஸோ பெருசாக எதிர்பார்க்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் புதுசாக கருண் நாயர், அபிஷேக் சர்மா, இது இந்த ஹெடிங்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டோட கவுண்டியோட ஹோம் கிரவுண்டு. ஸோ அப்போ அவரெல்லாம் இங்கே சும்மாவே அடிப்பார், இங்கே கிழிச்சு கொடுத்துருவாரு
நான் நினைக்கிறேன். சரி, ஓகே பாப்பா. அப்போ கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வரன் ஸோ புதுசாக உள்ள வருவாங்க அண்ட் அவங்ககிட்ட இருந்து ரன்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் இதில் மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு ஆள். ஸோ அப்போ கில்லு, கருண் நாயர் இவங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ்க்கு ஒரு விக்கெட் 2 விக்கெட் கிடச்சிச்சுன்னா ஸ்பெல் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். 2-3 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே இருப்பார். கூட பஷீரும் மிடில் ஓவர்ஸில் வருவாருங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சோட பேட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் யாருக்கு என்ன ரோல், யார் என்ன பண்ணணுங்கிறத வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்தியன் டீமை பற்றி. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலாண்டோட பவுலிங்கை விட இப்போ இங்கிலாண்டோட பவுலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி விளையாடுங்கன்னு பிரெண்டன் மெக்கலம் கிட்ட இருந்து ஸ்டோக்ஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வரும். இப்போ இந்த பக்கம் இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சிராஜ் கிட்டத்தட்ட ஒரு 30-40 டெஸ்ட் மேட்சஸ் ஆடிப்பாரா. பும்ராவுக்கும் இன்டர்நேஷனல் மேட்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, பிரசித் கிருஷ்ணாவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, ஷர்துல் தாக்கூருக்கும் இங்கே ஆல்ரெடி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட பவுலிங் அட்டாக்கோட இந்தியாவோட பவுலிங் அட்டாக் பெட்டராக பார்க்குறேன். பேட்டிங் அட்டாக் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கிலாண்டோட பேட்டர்ஸ் ஒருவேளை 300-400 ரன் அடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட பவுலர்ஸ் நல்லா போட்டு இந்தியாவோட பேட்டர்ஸை எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, காலி. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இந்தியாவுக்கு ஓவர்சீஸில் அவங்களுக்கு ஈக்குவலான, அதாவது மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் ஒரு மாதிரி காம்படிட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்போனண்ட் கிடச்சிருக்கிறாங்க. பார்ப்போம். கம்பீருக்கு, அதாவது இங்கிலாந்தில் ஃபெயிலியரான பேட்டர் கம்பீருக்கு இப்போ கோச் கம்பீருக்கு இது எப்படிப்பட்ட ஒரு டூரா அமையும். கில்லுக்கு அவரோட கேப்டன்ஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டூரு. இங்கே பென்டகெட்டுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் போன தடவை இங்கே சீரீஸ் இந்தியாவில் நடக்கும்போது ஒரு கம்பேரிசன் போய்கிட்டு இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் அங்கே இங்கிலாண்டில் கலக்கிட்டாருன்னா கேஎல் ராகுல் அதான் ஓப்பனிங் இந்தியாவுக்கு நல்லா அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். கீழே இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா அந்த மேட்சை ஜெயிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியா 49% இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இங்கிலாந்து 45% மேட்சை ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ட்ராக்கு எனக்கு சரி 6% கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவோட பேட்டிங் டெப்த் இருக்குது, ஷர்துல் தாக்கூர் வரைக்கும் இருக்குது, அந்த பக்கம் ஓக்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்தியாவும் சரி இங்கிலாண்டும் சரி ஒருத்தவங்களுக்கு சலச்சவங்க இல்லைங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் சர்ப்ரைஸ் நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரில் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜடேஜா, ஷர்துல் தாக்கூரை பிக் பண்ணுறேன். பேட்டிங்கில் ரூட், பென்டகெட், ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுலை பிக் பண்ணுறேன். விக்கெட் கீப்பிங்கில் ரிஷப் பண்ட் அண்ட் பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா, ஓக்ஸ் அண்ட் கர்ஸை பிக் பண்ணுறேன். இங்கிலாந்து ஆடுறது அவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் குயிக்காகவும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா எந்த கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. கேஎல் ராகுல் பேட்டை உடம்போடு எடுத்துகிட்டு வருவார். பேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேடுக்கு முன்னாடி கொண்டு வருவார். எட்ஜஸ் ஆக விடவும் மாட்டார். பாலை தொட்டார்னா பால் தரைக்கு கீழே தான் போகும். ரொம்ப ஸ்கொயரான பேட் போகவும் மாட்டார். ஸ்ட்ரைட் பேட் மட்டும் தான் விட்டு ஆடிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் பண்ணுவாங்களா பார்ப்போம். பட் இங்கிலாண்டோட பவுலிங் அட்டாக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கும் இந்தியன் டீமோட ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கும் நான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம ஒவ்வொரு நாளோட ரிவ்யூ அப்லோட் ஆகும், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா அப்புறம் கடைசியாக இந்த சீரீஸ்க்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம். ஆமாம், இந்த இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸுக்கு டயங்கரம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கிறோம். என்னது டயங்கரமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி ஒரு படம் இருக்கான்னு யோசிக்கலாம். ஆக்சுவலி அந்த படம் எடுக்க போகிறாங்க, இன்னும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுக்க போகிறாங்க, ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னு எனக்கு தெரில. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், தெரியாமல் இருக்கவும் இருக்காது. விஜய் சித்து விலாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ சித்து அண்ணன் அவர் ஹீரோவாக டைரக்டராக நடிக்கிற எடுக்கிற படம் தான் டயங்குரம். நம்ம இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து இந்த சீரீஸுக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் வந்து ராஜேஷ் அப்படிங்கிற ஃபாலோவர் டயங்குரம்னு வைங்க அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்காப்பா பேர் அப்படின்னு நினச்சேன். எதனால் அப்படின்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவரே சொன்னார், இது கில்லுக்கு ஃபஸ்ட்டு, சித்தண்ணனுக்கு ஃபஸ்ட்டு, அதனால் நீங்கள் டயங்குரம்னு வைங்க அப்படின்னாரு. நான் கூட யோசித்தேன், ஆமாம் இல்லை இது கில்லுக்கு ஃபஸ்ட்டு, சித்தண்ணனுக்கு ஃபஸ்ட்டு, கம்பீருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு, ப்ளஸ் டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ரோஃபியில் இது ஃபஸ்ட்டு, இப்படி பல ஃபஸ்ட்டு வருதுங்கிறதுனால டயங்குரம்னே நம்ம போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் சிங்க் பண்ணி டயங்குரம்னு போனேன். பேர் நல்லா இருக்கா பேர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸ்மைலியே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் விஜய் சித்து அண்ணா ஃபேன்ஸ் அசம்பிள் ஆகுங்க. அவரோட ப்ராஜெக்டான டயங்குரம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்மளோட இந்த இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸான டயங்குரம் சீரீஸ் வெற்றியடைய கொஞ்சம் இல்லை நிறையவே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டெஸ்ட் சீரீஸை யார் ஜெயிப்பாங்கன்னா இந்த சீரீஸை இந்தியா ஜெயிப்பாங்க. நான் நம்பர்ஸ் வேணால் மாற்றி சொல்லலாம், பட் ஆனால் இந்தியா இந்த சீரீஸை கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மான்செஸ்டர் ஓவல் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான அனைத்து அம்சத்தையும் அது கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால இந்தியா எனக்கு தெரிஞ்சு ஒன்று 3-1 இல்லை 2-1 ஜெயிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டோக்ஸ் உடல் மண்ணுக்கு உயிர் இங்கிலாண்டுக்குன்னு ஆடுவார். உசுரை கொடுத்த மிடில் ஓவர்ஸ்லையும் அப்புறம் மிடில் ஓவர்ஸில் பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ அவரோட பேட்டிங் ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஃப்ளாட்டாக இருக்குங்கிறதுனால அவரும் அவர் மாதிரி ஆடுவார்.
ப்ரூக் ஒரு பக்கம் ஆடுவார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலி பப்பும் ஒரு மாதிரி டிஃபென்ஸ் நல்லா ஒரு மாதிரி நேர ஆடுவாங்க. அப்போது பும்ரா எப்படி போட போகிறாரு, ஷர்துல் தாக்கூர் எப்படி போட போகிறாரு, அண்ட் ஜடேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை எப்படி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட வைக்க போகிறாரு. 3வது நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் நல்லா ட்ரை ஆகும். ஸோ அப்போது விக்கெட் ட்ரை ஆகும்போது இவங்கெல்லாம் நேர ஆடும் பொழுது பும்ரா, ஜடேஜா, சிராஜ் இவங்களெல்லாம் டயர்ட் ஆக்குற மாதிரியான விக்கெட்ஸ் அமைக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். டிஃபென்சிவாக போவாங்களா, அட்டாக்கிங் பேட்டிங் தான், பட் ஆனால் ரிசல்ட்டுக்கு டிஃபென்சிவான விக்கெட்ஸ் போடுவாங்களா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.